நமது 13 வார செவ்வாய்க்கிழமை பக்தி முயற்சியுடைய 12வது வாரம். அடுத்த வாரம் எல்லாம் நன்றாக இருந்திருந்தால் நான் மேற்கொள்ள காலமாக நமது விழாவை கொண்டாடி இருக்கலாம். ஆனாலும் கூட பரவாயில்லை. இப்போது இந்த பொது உலக நாட்களிலே நாம் இல்லத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இந்த 12வது வார திருப்பலியிலே நம் இணையதளத்திலே காண்போம், இணைந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாடுடைய திருப்பலியின் மைய கருத்து நாம் நம் விழிகளை இயேசுவின் மீது அல்லது நம்மை காக்க வந்தவர் மீது பதிக்க வேண்டும் என்பது. கிறிஸ்து இயேசுவிடம் நாம் நம்முடைய விழிகளை பதித்தோம் என்று சொன்னால் அதுவே போதுமானது. நம்மை பராமரிக்கிற கடவுளுடைய திருமுகத்தின் மீது, அவரது பராமரிப்பின் மீது முகம் பதிப்பது ஆகும். எனவே நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். நம் புனித கோடிய புதர் நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். இத்திருப்பலியானது பெங்களூரு நகரிலிருந்து டிவைன் மற்றும் லூமினா என்ஜினியரிங் நிறுவனங்களுடைய தலைவர் திருவாளர் பெஞ்சமின் மற்றும் அவருடைய குடும்பத்தினருடைய நன்றி பலியாக மற்றும் வேண்டுதல் பலியாக கீழ அபியாபுரம் ஆண்ட்ரூஸ் எலிசபெத் குடும்பத்தினுடைய கருத்துகள் நிறைவேற பிரான்சிஸ்க்கு மேற்படிப்பு மற்றும் திருமண வரம் கிடைக்க வேண்டி பாலக்கரை சார்ந்த குழந்தை சாமி மற்றும் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காக மற்றும் நன்றி பலியாக பத்தாவதுப்பேட்டையை சார்ந்த திருவாளர் அலெக்ஸ் குடும்பம் மற்றும் அவருடைய அவருடைய இல்லத்தினருடைய நன்றி பலியாக வேண்டுதல் பலியாக இப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இந்த நாளுடைய திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்கு திருப்பலியை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் நமது அன்பு பாசத்திற்குரிய சகோதர குரு தந்தை கென்று எழுகிறார். அவர் அமலாசனுடைய புதிய உறுப்பினராக இந்த ஆண்டு இணைந்திருக்கிறார். எனவே தந்தை கென்று அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு இத்திருப்பலிக்கு வருகை என்று வரவேற்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளிடமும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரும்
12வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிப்போம். நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்வோருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். பாலைநிலத்திலே கொடிய விஷப்பாம்புகளால் கடிபட்டு உயிருக்கு போராடிய இஸ்ராயேல் மக்கள் யாவை கடவுளை நோக்கி கதறுகிறார்கள். யாவை கடவுள் மொழியின் வழியாக ஒரு வெண்கல பாம்பை செய்து ஒரு உயரமான ஒரு கும்பிலை அதை உயர்த்தி காட்டு அதை உற்று நோக்குபவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்று கடவுள் சொல்கின்றார். ஆகவே மோயிசன் உயர்த்திய அந்த பாம்பை உற்று நோக்கிய கொடிய விஷப்பாம்புகளாலே கடிபட்ட அந்த இஸ்ராயேல் மக்கள் அதை உற்று நோக்கியவர்கள் குணமானார்கள் என்று வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பல்வேறு பிரச்சனைகள், இன்னல்கள், போராட்டங்கள், கொரோனா தொற்று நோயினாலே அவதிப்பட்டு பெற்றோரை, பிள்ளைகளை, உற்றார் உறவினர்களை, வேலை வாய்ப்பை, வியாபாரத்தை, படிப்பை, எதிர்காலத்தை இழந்து வீட்டிற்குள்ளே அடைபட்டு கிடக்கும் நமக்கு நாம் அனைவரையும் ஆண்டவரை நோக்கி அவரை மேலே கண்களை பதிய வைக்க இந்த திருப்பலியானது நம்மை அழைத்து விடுக்கின்றது. நமது கோடி அன்புள்ள புனிதர் அந்தோனியாருக்கு நாம் சிறப்பிக்கின்ற இந்த 12வது நாளாவது திருப்பலி நமக்கு நம்பிக்கையும் உடல் உள்ள சுகமும் மனதையும் தெம்பும் இறையாற்றும் நிரம்ப பெற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் கருதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமைகளை தவறினால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே, ஆவியானவரும் கன்னியாகவும் மரியாதை, வானத்தில் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளையும், நம் மேலான ஆண்டவரும் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் நம்பி இறக்கமைக்கு நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. பார்வை இழந்ததை பற்றி தோவித்து உரையிடவில்லை. தோவித்து நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைத்திரு வசனங்கள் 9-14 முடிய. தோவித்து கூறியது: அன்று இரவு குளித்துவிட்டு என் வீட்டு முற்றத்தின் சுவர் அருகில் படுத்து உறங்கினேன். வெப்பமாக இருந்ததால் என் முகத்தை மூடவில்லை. என் தலைக்கு மேல் சுவரில் குருவிகள் இருந்தது எனக்கு தெரியாது.
பார்வை குன்றி வந்தது. இறுதியாக பார்வையை முற்றும் இழந்தேன். நான் பார்வையற்றவனாக 4 ஆண்டுகள் வாழ்ந்தேன். என் உறவின் முறையர் அனைவரும் எனக்காக வருகின்றனர். எளிமையாக சொல்லும் வரை 2 ஆண்டுகளாக அகிகா என்னை பேணி வந்தான். அக்காலத்தில் என் மனைவி அண்ணா பெண்களுக்குரிய கை வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். தன் கை வேலைப்பாடுகளை அவள் உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைக்க அவர்கள் அவர்களுக்கு கூலி கொடுப்பார்கள். டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் நான் வைத்திருந்ததை உரிமையாளர்கள் அவளுக்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் அவளுக்கு முழு கூலியுடன் விருந்து சமைக்க ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார்கள். அவள் திரும்பி வந்த பொழுது ஆட்டுக்குட்டி கத்த தொடங்கியது. உடனே நான் அவளை அழைத்து, இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். ஒருவேளை இது திருடப்பட்டதோ? அப்படியானால் உரியவிடம் இதை திருப்பி கொடுத்து விடு, ஏனெனில் திருடிய எதையும் உண்ண நமக்கு உரிமை இல்லை என்றேன். அதற்கு அவள் என்னிடம், கூலிக்கு மேலாக இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்றார். இருப்பினும் நான் அவளை நம்பவில்லை. உரியவருக்கு அதை திருப்பி கொடுத்து விடுமாறு வற்புறுத்தினேன். அவளது செயலை குறித்து நானினேன். அப்பொழுது அவள் மறுமொழியாக என்னிடம், உம்முடைய தருமங்கள் எங்கே? நற்செயல்கள் எங்கே? உம்முடைய குணம் இப்பொழுது நன்றாகவே புலப்படுகிறது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பகவதி பாடல் பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாக இருக்கும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாக இருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளை அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாக இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாக இருக்கும். தீமையான செய்தி எதுவும் அவர்கள் அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாக இருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாக இருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாக இருக்கும். அவர்கள் வாரி வழங்கினர், வேலைகளுக்கு இருந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாற்றியுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் இதயம் உறுதியாக இருக்கும். இயல் 18 இறைவசனங்கள் 35 43 வரை. இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாக இருக்குமாறு அவரை அடக்கினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும்
என்று இன்னும் உறக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் நம் விழிகளை பதிய வைப்போம். ஆண்டவர் இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு இரவு நேரம் ஒரு கண் தெரியாத நபர் தனது பயணத்தை ஆரம்பிக்கின்றார். தனது வீடு நோக்கி அந்த இரவு நேரத்தில் பயணப்படுகின்றார். கண் தெரியாதவர்களுக்கு இரவும் பகலும் ஒன்றுதான். அது ராத்திரில போனா என்ன, பகல்ல போனா என்ன, எல்லாம் ஒன்றுதான். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு திடீரென்று எதிரே வந்த ஒருவர் அவரை தெரியாமல் மோதிவிடுகிறார். மோதிவிட்ட நபர் சொல்வார், என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, இரவு நேரமாக இருக்கிறது, கண் தெரியவில்லை, உங்களை தெரியாமல் மோதிவிட்டேன். அதற்கு கண் தெரியாத நபர் சொல்வார், பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எதிரே வந்த நபர் சொல்லுவார், ஐயா, என் வீடு அருகில் இருக்கிறது, தயவுசெய்து வாருங்கள், உங்களுக்கு நான் உங்கள் பயணத்திற்கு ஒரு விளக்கை தருகிறேன் என்று சொன்னார். கண்ணு தெரியாத நபர் சொல்லுவார், எனக்கும் கண்ணு தெரியாது, விளக்கு எதற்கு பாரு எனக்கு என்று கேட்பார். உடனே அந்த நபர் சொன்னார், ஐயா, விளக்கு உங்களுக்கு அல்ல, மாறாக உங்களுக்கு எதிரே வருகின்றவர் அவர் பார்ப்பதற்கு இந்த விளக்கை நீங்கள் பிடித்துக் கொண்டு செல்லுங்கள். அந்த விளக்கின் வெளிச்சத்துல எதிரே யாராவது வந்தால் உங்களை மோதிவிடாமல் செல்லலாமே என்று சொன்னார். இந்த லாஜிக் அவருக்கு பிடிச்சிருந்தது. அதுக்காக அவர் அந்த விளக்கை வாங்கிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு மீண்டும் ஒருவர் அவரை தெரியாமல் இடித்து விடுகிறார். ஐயா, படித்து விடுங்கள், கண் தெரியவில்லை, இரவாக இருக்கிறது, இருட்டிலே உங்களை மோதிவிட்டேன் என்று சொல்வார். இப்பொழுது கண்டு தெரியாதவருக்கு கோபம் சொல்கிறது. நான் தான் கையிலே விளக்கு வைத்திருக்கிறேனே, அந்த விளக்கின் வெளிச்சத்திலே என்னை மோதாமல் சென்றிருக்கலாமே. எதிரே வந்து மோதி வந்து சொன்னார், ஐயா, உங்கள் கரங்களிலே விளக்கு இருக்கிறது, ஆனால் அது எப்போதோ அணைந்து போய்விட்டது என்று சொன்னாராம். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது கரங்களிலே நாம் விளக்கு இருந்தாலும் அது எப்போதோ அணைந்து போயிருப்பதை நாம் தெரியாமல் அணைந்து போன விளக்கை தூக்கிக் கொண்டு நாம் பயணம் செய்கின்றோம். ஆண்டவர் நமது வாழ்விலே ஒளியாக வர வேண்டும், அவர் நமது பாதைக்கு விளக்காக வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே எரிகோ நகருக்கு செல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். எரிகோ நகரம் ஜெருசலேமிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. எரிகோ நகருக்கு செல்கின்ற வழியெல்லாம் அடர்ந்த காடுகள் இருக்குமா. இரவு நேரத்திலே அங்கே பயங்கரமான பள்ளத்தாக்கு போல தெரியுமா. பகல் நேரத்திலும் வெளிச்சம் இல்லாததுனாலே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இருட்டு போல இருக்குமா. ஆகவே அந்த வழியிலே கொள்ளையர்களும் திருடர்களும் பதுங்கி கொண்டு அந்த வழியாக வருகின்ற நபர்களிடம் அவர்களை அடித்து அவர்கள் கையில் இருக்கின்ற செல்வங்களை பணத்தையும் பறித்து கொண்டு செல்வார்களா. ஆகவேதான் நாம் நற்செய்தியை ஆற்றல் சொல்கிறார், அந்த நல்ல சமாரிய உண்மையிலே அந்த வழியாக சென்ற வணிகரிடம் கல்வர்கள் அவனை அடித்து அவன் கைகளில் இருந்த செல்வத்தை பறித்து கொண்டு செல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே எரிகோவுக்கு செல்வதென்றால் சாவுக்கு செல் என்று அர்த்தமாம். கோ டு ஜெரிகோ என்றால் கோ டு த டெவில் என்று அர்த்தம். நீ நாசமா போ என்று சொல்வது நீ எரிகோவுக்கு போ என்று அர்த்தமாக இருந்தது. ஆகவே எரிகோவின் மீது நாசமா போ என்ற ஒரு சாபம் இருந்தது. ஆண்டவர் எரிகோவை நெருங்குகிறார். ஆண்டவர் எரிகோ நகருக்கு வருகிறார். எரிகோவின் மேல் இருந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறுவதை
நாம் இந்த நற்செய்தியை வாசிக்க கேட்கிறோம். சாபம் ஆண்டவர் வருவதனாலே வாழ்வு தருகின்றது, வாழ்வாக மாறுகின்றது. அந்த எரிகோ நகரிலே அவர் நடந்து செல்லும் போதுதான் சர்க்கரைக்குள்ள அந்த காற்று அத்தி மரத்திலே ஒளிந்து கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த அத்தி மரத்திலே நின்று சர்க்கரையில் இறங்கி வா, இன்று உனது வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு வந்தது, இந்த பாவிக்கு சர்க்கையுக்கு வாழ்வு வந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த சர்க்கையை சந்தித்து விட்டு வரும்பொழுதுதான் இன்றைய நற்செய்தியிலே அந்த பார்த்திமேயு என்ற அந்த பார்வையற்ற மனிதனை ஆண்டவர் சந்திப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த லூக்கா நற்செய்தியிலே பார்வையற்ற மனிதன் என்றுதான் இருக்கிறது. அந்த மனிதனுக்கு பெயர் இல்லை. லூக்கா நற்செய்தியாளர் அவருக்கு பெயர் தரவில்லை. ஏனென்றால் அந்த பார்வையற்ற மனிதன், ஆன்மீக பார்வை பெற வேண்டிய மனிதன் நீங்களாகவும் நானாகவும் இருக்கலாம், அது யாராக வேண்டாலும் இருக்கலாம். ஆகவேதான் நற்செய்தியாளர் அவருக்கு பார்வை, அவருக்கு பெயர் தரவில்லை. மாறாக மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம், அவர் பெயர் பார்த்திமேயு என்று வாசிக்க கேட்போம். அவர் பெயர், அந்த பார்வையற்றவரின் பெயர் பார்த்திமேயு. அந்த பார்த்திமேயு ஒரு கண் தெரியாத நபராக இருக்கின்றார். அவர் கண் தெரியாத நபருக்கு வாழ்வு விடிந்தாலும் அது இரவாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல எழுகின்றார், தனது வேலைகளை செய்கின்றார், தெருவோரும் வந்து பிச்சை எடுக்கின்றார். அவர் வாழ்வு அப்படித்தான் கழிந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று அவரது வாழ்வு மாறுபடுகின்றது. இன்று அவருக்கு வாழ்வு கிடைக்கின்றது. இன்று அவருக்கு பார்வை கிடைக்கப் போகின்றது. இயேசு அந்த வழியாக செல்கின்றார், சக்கையிலே கடந்து செல்கின்றார், அவர் வாழ்க்கையிலே கடந்து செல்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இது என்ன என்றுமில்லாத பெரிய கூட்டமாக இருக்கிறது என்று சக்கையோ அந்த பார்த்திமேயு வினவுகின்றார். அப்பொழுது பிறர் சொல்வார்கள், நாசரேத்து இயேசு இந்த வழியாக செல்கிறார் என்று சொன்னவுடனே, இந்த நாசரேத்து இயேசுதான் தனக்கு வாழ்வு தர முடியும், தனக்கு பார்வை தர முடியும் என்று சொல்லி, இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஆண்டவரின் கவனத்தை ஈர்த்து அவர் ஆண்டவரிடமிருந்து பார்வை பெறுவதை நாம் இன்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்கிறோம். இந்த பார்த்திமேயு பிறர் அகற்றியும் கலங்காமல், கட்டுப்படாமல், தடைகளை விதைத்து பிரச்சனைகளை போராட்டத்தை மேற்கொண்டு ஆண்டவரை, அவரை அடைவதை, அவரது கவனத்தை ஈர்த்து தான் பார்வை பெறுவதை, வாழ்வு பெறுவதை நாம் சிந்திக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பார்த்திமேயு என்ற பார்வையற்ற மனிதரின் வாழ்விலே நடந்த நிகழ்விலிருந்து நாம் சில நல்ல பண்புகளை நாம் பாடங்களாக கற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே பார்த்திமேயு அவர் தனது நம்பிக்கையை ஆண்டவர் மீட்பர் இயேசுவின் மீது வைக்கின்றார். அவரது நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவின் மீது இருக்கிறது. என்னை மக்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். சில எலியா இருக்கிறார், சில திருமுழுக்கு யோவான் இருக்கிறார், சில இறைவாக்கள் ஒருவர் இருக்கிறார், சிலர் இவர் தச்சரின் மகன் என்று சொல்லியிருக்கிறார், சில பெயர் சொல்வதை கொண்டு பேயை ஓட்டுகிறார், புதுமைகளை செய்கிறார் என்று கேட்கின்றனர். ஆனால் பார்த்திமேயு ஆண்டவரை பற்றி கேள்விப்படுகிறார். அவர் பார்வையோடு பார்வை தருகின்றார், செவிடர் கேட்க செய்கின்றார், ஊமையரை பேச வைக்கின்றார், முடவரை நடக்க வைக்கின்றார், இறந்தோரை உயிர்த்தர வைக்கின்றார் என்று காதார கேட்டிருக்கின்றார். அவர் தாவீதின் குலத்திலே வந்தவராக இருக்கிறார். அவரை கட்டாயமாக இறைவாக்கினர் முன்னுரைத்த மெசியா மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்கின்றார். ஆகவேதான் அவர் மீது தமது விசுவாசத்தை பதிக்கின்றார், அவர் மீது தமது கண்களை பதிக்கின்றார். இந்த மீட்பர் தான் தமக்கு பார்வை தர முடியும், இந்த மீட்பர் தான் தனது உடைப்போடு இதயத்தை ஒட்ட வைக்க முடியும், தனது வாழ்வு தர முடியும் என்பதை அந்த பார்வையை புரிந்து கொள்கின்றார். அன்புக்குரியவர்கள், இரண்டாவது முக்கியமான பண்பு அவரிடம் காணப்பட்ட தாழ்ச்சி. இரக்கத்தின் பேரிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும், நமது தற்பெருமைகளின் பேரிலே அல்ல. அங்கே 2 பேர் ஜெபிக்க செல்கிறார்கள், ஒருவர் பரிசேயர், மற்றவர் ஆயக்காரர்.
பரிசேயர் ஆலயத்துக்குள்ளே சென்று பீடத்துக்கு முன்னால் நின்று தலையை வானோக்கி உயர்த்தி, நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நோன்பு இருக்கிறேன், எனது உடைமைகளெல்லாம் ஏழைகளுக்கு தருகிறேன் என்று பெருமையோடு ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆனால் நாயக்காரர் ஆலயத்தின் வாசலில் நின்று கொண்டு தலையை கீழே போட்டுவிட்டு ஆட்சியோடு ஆண்டவரை நான் பாவி என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2 பேரே ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்று திரும்பியவர்கள் அந்த பாவியான ஆயக்காரர் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தானும் பாவி, ஆண்டவரை என்னை இறங்கும் என்று சொன்னதினாலே பார்த்திபேயு பார்வையிட்டிருக்கிறார். இரண்டாவது, அந்த தாழ்ச்சி, அந்த விசுவாசமானது தனி மனித விசுவாசமாக இருக்கிறது. தான் ஒரு யூதன், தான் ஆபிரகாமின் மகன், எனது இனத்தான் யூதரான இயேசுவிடம் நான் உதவி கேட்கிறேன், இஸ்ராயேல் இடம், ஆண்டவரால் மீட்கப்பட்ட இடம் என்று போர்வையிலே வந்து குணம் பெறாமல் தான் பாவி தனிப்பட்ட விசுவாசத்தோடு அவர் வந்து ஆண்டவரிடம் மண்டிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக பார்த்திபேயு ஆண்டவரை நோக்கி, இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இறங்கும் என்று கத்தும் பொழுது பிற மக்கள் அவரை அடக்குவதை நாம் பார்க்கிறோம். பேசாம இருக்கிறான், வாயை மூடி கொண்டிருக்கிறான், போதலுக்கு நிறைய வேலை இருக்கு, உனக்கு வேலை இல்லையா, பிச்சைக்கார பயனே இதெல்லாம் அவரை திட்டும் பொழுது, அவரை அடக்கி ஒடுக்கும் பொழுது தடைகளை உடைத்துவிட்டு இன்னும் அதிகமாக இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் உரத்த குரலை கட்டிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். தடைகள் வருகின்றன, பிரச்சனைகள் வருகின்றன, போராட்டங்கள் வருகின்றன. அதை உடைத்தெறிந்து விட்டுதான் நாம் ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை நாம் இந்த பார்த்திபேயின் வழியாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேட்டுட்டு பேசாமல் இருக்க முடியாது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கேட்கிறவன் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தடைகள் வரும்பொழுது தொடர்ந்து அதிகமான குரல் எடுத்து ஆண்டவர் வரும் பொழுதே, ஆண்டவர் அருகே இருக்கும் பொழுதே நாம் அவர் மீது நமது கண்களை வைத்து அவரை தேட வேண்டும் என்று பார்த்திபேயு பார்வையிட்டபடியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அதன் பிறகு முக்கியமான ஒன்று, அவரது குறிக்கோளானது கூர்மையாக்கப்பட்ட குறிக்கோளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நின்று கொண்டு அவரை வரவழைங்கள் என்று சொல்கிறார். அவர் துள்ளி குதித்து ஓடி ஆண்டவர் முன்னால் இருக்கின்றார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் இருக்கிறார். கடவுள் நம்ம முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வேணும், வேண்டியிருக்கிற வரம் கேள் என்றால், கார் வேணும், மங்களா வேணும், காசு வேணும், பணம் வேணும், நிறைய வேலை வேணும், நல்ல மகிழ்ச்சியான குடும்பம் வேணும், இப்படிதான் கேட்போம். ஆனால் பார்வையற்ற ஒரு மனிதனின் பார்வையிலே காசு பணம் எல்லாம் 2ஆம் பட்சம். அவனுக்கு பார்வைதான் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பார்வை என்றால் அவன் வாழ்க்கையை எதைவேனாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான். ஆகவே கூர்மையான குறிக்கோள், நான் பார்வை பெற வேண்டும், அதுதான் அவர்கள் குறிக்கோளாக இருக்கிறது. இரண்டாவது, அதை இயேசு ஆண்டவர் தான் தர முடியும். எனது வழிபோவர்களோ, என்னை அடக்குபவர்களோ, என்னை வாழவிடாமல் செய்பவர்களோ, என்னை நோக்கி எதிர்மறை விமர்சனங்களை செய்பவர்களோ எனக்கு பார்வை தர முடியாது. என் ஆண்டவர், என்னை மீட்க வந்தவர் மட்டும்தான் எனக்கு பார்வை தர முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவேதான் ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நான் பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும் என்றார் இந்த பார்வையை கொடுக்கிறார். அவரது விசுவாசம், ஆண்டவரே உம்மால் மட்டும்தான் எனக்கு பார்வை தர முடியும். அந்த நூற்று தலைவர் சொல்லுவாரே, ஆண்டவரே நீர் இங்கேயும் கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நீர் அந்த என் மகனை குணமாக்க வேண்டாம், இங்கிருந்தபடியே ஒரு வார்த்தை சொன்னால் என் மகன் குணமாவான். அந்த விசுவாசத்திற்கு ஈடானதுதான் பார்த்திபேயு விசுவாசம். அங்கே பேதுரு சொல்லுவாரே, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? அப்பொழுது அவர் சொல்வார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், முடிவில்லாத வாழ்வதன் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அந்த விசுவாசத்திற்கு ஈடானதுதான் ஆண்டவரே நாம் பார்வை பெற வேண்டும் என்று பார்த்திபேயு சொன்ன அந்த விசுவாசம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த நற்செய்தியை நாம் சிந்திக்கும் பொழுது பார்த்திபேயின் வாழ்க்கையை, செயலிலே ஒரு 2 முக்கியமான செயலை
நாம் மறந்து விடக்கூடாது. முதலாவது, ஆண்டவர் அவருக்கு பார்வை தந்தவுடனே ஓகே தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ், ரொம்ப நல்லது பார்த்து கொடுத்தீங்க அப்படின்ட்டு அவர் தனது வாழ்வுக்கு செல்லவில்லை. போய் ஒரு நல்ல அழகான பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகவில்லை. மாறாக நாம் வாசிக்கின்றோம், அவர் பார்வை பெற்றவுடனே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார், நல்ல சீடராக அவரை பின்பற்றினார் என்று வாசிக்கின்றோம். பார்வையற்ற மனிதன் பார்வை பெற்றதினாலே அவரை பார்க்கின்றவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள், இயேசு ஆண்டவரின் மேலே நம்பிக்கை கொண்டார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆகவே முதல் பண்பு, கடவுளை நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக, அவரை அழைங்கள் என்று சொன்ன உடனே, இயேசு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே லூக்கா செய்தி சொல்லவில்லை. மாறாக மார்க்கு செய்தி 10வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். பார்த்திமேயு தனது வாழ்வின் ஆதாரமான போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு ஓடி வருவதை பார்க்கிறோம். போர்வை என்பது கடந்த கால வாழ்வை குறிக்கிறது. போர்வை என்பது அந்த கண் தெரியாத நபரின் வாழ்வின் வியாபார வாழ்வின் அச்சாரமாக இருக்கிறது. அந்த போர்வை மழை காலத்திலும் அவருக்கு உதவியாக இருந்தது, வெயில் காலத்திலும் அவருக்கு உதவியாக இருந்தது. கண் தெரியாத நபர் காசுகளை விட்டெறியும் பொழுது எப்படி பொறுக்கி எடுப்பது என்பது தெரியாது. ஆகவே தனது போர்வையை விரித்து அவர் பிச்சை எடுப்பதை மக்கள் அந்த போர்வையிலே அவர் காசுகளை எடுத்துவார்கள். ஆகவே அவரது வியாபாரம் அவரது வாழ்வின் மையமாக இருந்த அந்த போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு, அந்த போர்வை தமக்கு தடையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு மக்கள் மத்தியிலே செல்லும் பொழுது போர்வை வேகமாக செல்ல தடையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனது வாழ்வின் அச்சாரியான கடந்த காலமான தனது பெருமையான தன்னை பாதுகாத்த அந்த போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் வருவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ நிகழ்ச்சிகளை, எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ பொருட்களை, ஜாதி மதத்தை, நாம் சம்பாதித்த அணிகலன்களை, நகையை, பட்டுப்புடவை, நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களை நமது வாழ்வில் மையம் என்று நினைக்கிறோம். அல்ல, பார்த்திமேயை போல அந்த போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் இயேசுதான் என்ற வாழ்வின் மையம் என்று சொல்லிவிட்டு அவரே எனக்கு பார்வை தர முடியும், அவரே எனக்கு வாழ்வு தர முடியும், அவரால் மட்டுமே நாம் மீட்படைய முடியும் என்று சொல்லிவிட்டு நம் ஆண்டவர் மேலே நமது பார்வையை பதிய வைத்து ஆண்டவர் இயேசுவிடம் நாம் அழைக்கம் செல்ல நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆகவே பார்த்திமேயு நமக்கு இவ்வளவு அருமையான நல்ல செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கார். அவரது வாழ்வில் காணப்பட்ட அந்த பயணம் நமது வாழ்வில் ஆன்மீக பயணமாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரின் மேலே நமது கண்களை பதிய வைத்து நாம் ஆண்டவரை நோக்கி செல்வோம், அவரது அன்பில் இணைவோம், ஆசை பெற்ற மக்களாக வாழ்வோம். ஆமென். புனித அந்தோனியாரின் மன்றாட்டுக்கு. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் நீர் எங்களுக்கு துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவி தர வேண்டும் என்று எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று குணம் தந்து வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று இந்த ஜெபவேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசனத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியையும் வழங்கிட வேண்டும் என்று அன்பார்ந்தவர்களே, இது ஜெபத்தின் நேரமாக இருக்கிறது. கோரிய அற்புதத்தினுடைய பரிந்துரையை நாடி நாம் செழிப்போம். இறைவன் நம் அருகாமல் இருக்கிறார், நம் கூக்குரலுக்கு செவி சாய்ப்பார் என்ற நம்பிக்கையோடு செழிப்போம். திருப்பாடல் 25 இறைவாக்கியம் 20,
என் உயிரை காப்பாற்றும், என்னை விடுவிக்கிறார். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள என்னை வெட்கமடைந்தானே. கடவுளே, நாங்கள் படும் துன்பங்கள் அனைத்திலும் இருந்தோம் எங்களை மீட்டோம். ஆமாம், எங்கள் நாட்டில் இருப்பவர் இல்லாதவர், படிப்பவர் படிக்காதவர், பண்புள்ளவர் பண்பற்றவர், நடக்காத ஏழு எந்த வித்தியாசம் இல்லாமல் இந்த கொடிய நோயிடம் சிக்கிக்கொண்டு ஏற்கனவே ஒரு மாத காலமாக இடங்களிலேயே முடங்கி இருக்கிறோம். எத்துணை வேதனைகள், எத்துணை உயிரிழப்புகள், எத்துணை கவலை கண்ணீர். இறந்து போன எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்த்து புரியவில்லை. இறந்து போன எங்கள் வாழ்வில் எங்களுக்கு எல்லாருமாயிருந்த நம்முடைய அன்பு பெற்றோர் அல்லது பெரியவர்கள் இறந்து போன போது ஒரு அருகாமையில் எங்களால் நிற்க முடியவில்லை. இறந்தவர்களுக்கு குறைந்தபட்ச மரியாதை கூட செலுத்த முடியாமல், அவர்களை புதைக்கவும் முடியாமல், எரிக்கவும் முடியாமல் எத்துணை வேதனைப்பட்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் நாங்கள் இப்படி துன்பப்பட வேண்டும், அவதிப்பட வேண்டும்? எங்கள் பிள்ளைகளை, எங்களுடைய பெற்றோரை நாங்கள் இழந்து தவிக்க வேண்டும். உனக்கு எச்சி கேட்கிறோம், போதுமாப்பா, இந்த வேதனை எங்களுக்கு போதும், இந்த நோய் எங்களுக்கு தருகிற பாடங்கள் போதும். இந்த நோயினால் நாங்கள் இழப்பது அதிகம் என்றாலும் கூட நம்பிக்கை நாங்கள் இழக்கவில்லை. மக்கள் அனைவருமே இல்லத்தில் இருந்து கொண்டு செல்கிறார்கள். வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த ஆர்வத்தோடு செல்கிறார்கள். என் நம்பிக்கையை குறித்து இருக்கிறார்கள். உங்களுடைய தகுதி உடமையை குறித்தார்கள், பாவங்களை குறித்து மனதிற்கு தோணும் ஒரு பிரச்சனத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். தொலைக்காட்சி காணொலி மொழியாக இல்லங்களில் இருந்து கொண்டு செல்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும் அரவணைத்துக் கொள்ளும். குறிப்பாக நமது திருத்தல பக்தர்கள், அத்தோனியாவுடைய பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியுமாகிறது. எனக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்துடும். மீண்டும் எழுப்போம். பார்வையெல்லாம் ஒரு திருமுகத்திலேயே பதிக்கிறோம். என் கடிவுள்ளவர், இறக்கமுள்ளவர், என் வேண்டுதலுக்கு இறக்கி உதவி செய்ய வந்தவர். எனவே சொல்கிறார், எனக்கு வேறு தனி இல்லை, நாங்கள் வேறு யாரிடமும் சொல்ல முடியாது. அன்றைய நீரே எங்கள் தஞ்சமாக இருக்கிறேன். எனவே சொல்கிறார், எங்கள் கண்ணீரை அன்பர், எங்கள் வேதனையை தனிக்கிறது. ஆற்றலும் எங்கள் பலமும் புகலிடமுமான இறைவா, என்னை காப்பாற்றுகிறார். நம்மளால் பக்தர்கள் வேண்டி திரும்பி பிரசனத்திற்கு கொண்டு எல்லா மக்களுக்கும் தயவாய் செவிசாய்க்கிறது. உடலின் ஆரோக்கியத்தை காணும். தீமை, நோய் நொடிகள், விபத்துகள், ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்களை விடுவிக்கிறது. குடும்பங்களில் மகிழ்ச்சி, சமாதானம் கிடைக்கிறோம். போதிய பொருளாதாரம் இல்லாமல் நாங்கள் வேதனையில் இருக்கிறோம். விரைவிலேயே இந்த நோய் நீங்கி நாங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி எங்கள் உழைப்பின் கனியை முன்போவோமாக. தெய்வமே, எங்கள் சகோதரிக்கு அனைவருக்காகவும் சொல்கிறோம். அவர்கள் அனைவரையும் ஆசிரியம். மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் மீண்டும் இல்லங்களுக்கு திரும்பி வருவார்களாக, உடல் நலம் பெறுவார்களாக. அன்று பர்த்திமேயுக்கு
நீர் செய்த அதே புதுமை நாங்கள் இன்னும் காண்போமாக. அன்பானவர்களே, நிலங்களில் இருக்கிற சமூகத்தில் இருக்கிற எங்களுடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், பிள்ளைகள், படிக்கிறவர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். பலமான காலத்திற்காக உற்சாகம், திருமண வாக்கியத்திற்காக, குழந்தை பேற்றிற்காக ஜெபிக்கிற அனைவரையும் ஆசிர்வதியும். பல்வேறு நிலைகளில் பணிபுரிகின்ற ஆயர்கள், குழுக்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் காத்து வழிநடத்துகிறார். நாட்களிலே எங்கள் உயிரை துச்சம் என கருதாமல், பெரிதென கருதாமல் மருத்துவமனைகளில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதியாளர்கள். திருத்தலத்திற்கு வர முடியாது, ஆர்வத்தோடு காத்திருக்க அனைவருக்கும் துணையாகிறார். திருத்தலத்திற்கு வருகிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். நாட்களில் இறந்தவர்கள் அனைவருக்கும் நித்திய பேரின்பம் என்ற மாபெரும் கொடை வழங்கியுள்ளார். கேட்கிறவர் பெறுகிறார்கள். நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறோம், கண்ணீரோடு கேட்கிறோம், அழுகுகளோடு கேட்கிறோம். குரலுக்கு செவிசாய்க்கிற கோரிய பதவி புரிகிற நட்பு தந்தை கூறியார் எங்களுக்காக இன்று மறைவாய் பிறந்த விஷயம் லட்சுவருமான இயேசு கிறிஸ்து வழியாகவே பேச்சு வந்தார்கள். ஆமாம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை பறை எல்லாம் உள்ள தம்பியாக கேட்டதாக மாடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது புனித திராவியங்களுக்காகவும் கையெழுத்திருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித மணியாளர்களாக நாங்கள் குணப்படிந்து செலுத்தும் பறை முற்புகந்ததாக இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக மக்களுக்கு உம்மை புகழ்ந்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதமரியாதை பிதாவே, உமது பிதாவை மகிழ்ந்திருக்க தேவை அவருடைய பற்றி மிக்கவாக எடுத்துக்காட்டாம். அதற்கு வலுவூட்டி அவருடைய படிப்பினையால் வைத்திருக்கின்றேன். அவருடைய பன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வாழ்ந்தவர்களோடும் புனிதரின் பெருந்தோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பரிசளித்து முடிவின்மை பாடுவதால் கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக அவர் பணித்தவாறே மறைவிடங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இடங்களை அப்பத்தை எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களுமே கிணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் தினம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீ
இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பள்ளியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை நோக்கி எல்லோரை மன்றாடுகின்றோம். இப்பள்ளியினால் நீர் உளப்படிய திருவுளமானே இவ்வாறுடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் உத்தரம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவ்வாறு எங்களை வந்து என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிகு கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியாள் அவருடைய கடவுளான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் மாட்சிகள் மறைசாட்சிகள் இன்று நாங்கள் நவநாள் எடுத்து கொண்டாடும் எங்கள் அன்பான புனிதர் அந்தோனியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேருக்கு தகுதியுடையோராகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் பணி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்கும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சாமி, ஏழை ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்க்கரலும் கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறுண்டு இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்குவந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு மாற்றியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரை முன்னிற்கும் எல்லா கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற துணிந்து ஜெபிப்போம். மாற்றியும் என்றென்றும் உமதே.
பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. ஏதேனுமாகாது செய்கிறவர் நீரே. ஆண்டவர் தருகிற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு அமைதியை அளித்துள்ளோம். இதோ இறைவனின் சபரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இது சபரியிலிருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எந்த விதத்திலும் கைப்பற்று. ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் ஆன்மா நலமடைய. கிறிஸ்துவின் திருவுடல் திருவத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வு தருவதாக. புனித அந்தோனியாரின் நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தரத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருத்தை போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும்
கிடைத்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற என் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் எங்கள் வாழ்வில் உங்கள் திருக்குறை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அறிவிப்புகள். அன்பு சகோதர சகோதரிகளை, கோடியற்புற பதுவைக்குடி அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, திருத்தல உபகாரிகளே, நண்பர்களே, இல்லங்களில் இருந்து கொண்டே உள்நாட்டிலும் அயல்நாடுகளிலும் இருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து ஜெபிக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு எளிய ஜெபம் கலந்த நல்வாழ்த்துகள் குறிப்பாக பெருந்தொற்று கொரோனா பரவல் காலத்தில் ஊரடங்கின் காலத்தில் இல்லங்களில் நடைபெற்றுள்ளோம். நமது திருத்தலம் அதன் பொது வழிபாடுகள் என்று எல்லாம் அரசின் வழிகாட்டு நெறிகளுக்கு உட்பட்டு மூடப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை தோறும் வழக்கம் போல ஒரு திருப்பலியினை இணையதளத்தின் யூடியூப் சேனலில், அதாவது அன்பிரேஸ்வராய் நமனாசனம் மற்றும் பவர் ஆஃப் காட் என்னும் முகவரிகளில் ஒளிபரப்பு செய்கிறோம். பக்தர்கள் நீங்கள் இதனை பார்க்குமாறும் இணைந்து ஜெபிக்குமாறும் முடிந்த வரையில் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நமது 13 வார செவ்வாய்க்கிழமை பக்தி முயற்சியில் 12வது வார நவநாளை சிறப்பிக்கிறோம். இந்நாளில் திருப்பலிக்கு தலைமையேற்று நல்லதொரு மறைவுரையினை கண்டு நமக்காக ஜெபித்திருக்கிற நம் கபூச்சின் சகோதரர் குரு தந்தை ஹென்றி அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்கள் தங்களுடைய குருப்பட்டத்திற்கு பிறகு பிரான்ஸ் நாட்டில் வேத போதக பணியிலே பல ஆண்டுகள் இருந்தார். இப்போது அவர் நமது அமலாசிரமத்துடைய இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு துறவியாக இணைந்திருக்கிறார். எனவே அவருக்காக நாம் தொடர்ந்து சொல்லிப்போம். இம்மொழிபரப்பை தயாரித்து அதனை இணையத்தில் மொழிபரப்பு உதவி செய்கின்ற திருவாளர் ஆனவர்களுக்கு நமது நன்றிகள். இசைக்கருவினை மீட்டி பாடல்களை பாடிய திருவாளர் ஜோ மற்றும் ராசிகா செல்வி செல்வன் அனிஸ் ஆகியவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திருத்தல நமது பீட பணியாளர் திருவாளர் அமர்ராஜ் அவர்களுக்கும் நமது சிறப்பான நன்றிகளை தெரிவிக்கிறோம். திருத்தலத்திற்கும் குரு மாணவர்களுக்கும் நன்கொடையை நீங்கள் செய்து உதவி செய்யலாம். திருப்பலி கருத்துக்களை எனது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம். பின்வரும் நமது வங்கி கணக்கை இதற்கென பயன்படுத்திக் கொள்ளுமாறுகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஜூன் மாதம் 8ஆம் தேதி, அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை, இம்மாதத்தில் 2வது செவ்வாய்க்கிழமை நமது 13 வார பக்தி முயற்சிகளில் 13வது செவ்வாய் நமது புனிதர் அந்தோனியாருடைய திருவிழா பெருநாள் ஆடம்பரமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த ஆண்டும் சென்ற ஆண்டு போலவே திருப்பலியினை மட்டுமே நிகழ்த்தி ஒளிப்பதிவு செய்து அதனை உங்களுக்கு இணையதளத்தில் ஒளிபரப்புகின்றோம். முடிந்த வரையில் நீங்கள் அனைவருமே திருப்பலி கருத்துக்களை எனக்கு தொலைபேசி வழியாக அல்லது குறுஞ்செய்தி வழியாக அல்லது வாட்ஸ்அப் செய்தியாக நீங்கள் அனுப்பலாம். அப்படி நீங்கள் அனுப்பினீர்கள் சொன்னால் அதை அடுத்த வாரம் திருப்பலி கொடுப்பு வாசிக்கின்றோம். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். பாதுகாப்பு நலன் கருதி ஒருவேளை லாக்டவுன் எல்லாம் முடிந்துவிட்டது என்றாலும் கூட நிச்சயமாக வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட மாட்டாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே பாதுகாப்பு நலன் கருதி தயவு செய்து திருத்தலத்திற்கு நீங்கள் யாருமே வர வேண்டாம். இல்லங்களிலே பத்திரமாக இருங்கள், அங்கிருந்து சொல்லியுங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எங்களது எளிய ஜபம் கலந்த நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி ஜபத்திற்காக ஆசைக்காக எழுந்து நில்லுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தந்தீரே. அதனால் இளமையாளர்களாகவே அவர்கள் உமது அன்பை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையாசி பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். நோயாளிகளுக்கான சுகம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெபம் மூலமாய் போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வெளிச்சிடுகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீர்கள். இதோ உங்களுடைய அன்பு பிள்ளைகளால் எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இறக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு கூட்டிக் கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் உங்களை காக்கிறோம். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அகலாமல் இருக்கட்டும். உண்மை நினைப்பது ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசத்தின் தரம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாதிகளின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கருவியாக்குதல், கடந்து கிடந்த உலக ஆசை, சிறப்பு செலுத்து போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வரைந்து விடாதே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பார்த்து தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த போது சென்றதெல்லாம் நன்மை செய்து தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களை இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெறுகின்ற மனிதர்கள் அனைவரையும், குறிப்பாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே, இல்லங்களிலே வேதனையுள்ள அனைவரையும் கண்ணோக்கியிருந்தோம். அவருடைய கண்ணீரை குறைந்தரணும், பூரண சுகமும் விடுதலையும் தந்திரணும். ஒரு தெய்வீக என்பதில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரணும். இவ்வாறு இறைவா, உடைய திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். உடைய வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்துவிட உங்களோடு இருப்பாராக. உங்களுடைய ஆதரவுக்கு உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் மேல் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுடைய கருவையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராக ஆமென். நம்ம வாழ்த்துவோம். குழந்தை இயேசுவை கருத்தில் இன்னும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான தோழியாரே, வல்லமையோடு இறைவனிடம் மறைந்து பேசுகிறவரே, துன்பப்படுவதற்கு துணை புரிவாளே, ஏழைகளையும் ஆதரவற்றோர்களையும் அன்புடன் அழைக்கும் தேசத்தந்தையே, இரவு பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீரே எங்களோடு குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீரத்தை வேண்டுவதாக அழைத்து பேசினார். கருணையின் கரையான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தை புரியும் நேசமானவர்கள் எழுதோடு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இதனிடம் எடுத்துக் கூறி மன்றாடுங்கள். நம் தனிப்பட்ட கருத்துக்களை இப்போது மௌனமாக நினைவு கூர்ந்து கூறிய ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லிப்போம். புதுமை வழிகளே, கூறிய போருக்கு செல்வது போல கரைகளால் இனிய குழந்தை இயேசுவிடம் நீங்கள் இளம்பரை சொல்லி பரிந்து பேசுகிறார். இதை எழுத்துக்களை பெற்றால் நாங்கள் எரிசிக்கும் அங்கே நசுவிடவர்களாக இருப்போம். மகிழை பொருந்திய முடிகளை நாங்கள் கேட்பதில் நகர்ந்தெல்லாம் இதை சிறந்தது ஆமாம்.
தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல வானுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. இப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆசி உண்டாக. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்தபடி நந்தோனியாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்தபடி நந்தோனியாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்தபடி நந்தோனியாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் கோடி அற்புதர் பகுதிக்குரிய அந்தோனியார் வழியாக உங்கள் அனைவரையும் நிறைவார் இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவ